ரித்திகா, சும்மா மழை பெய்யுது. ஐயோ, என்ன பண்றது இல்ல. வா சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். ரித்திகா, சீக்கிரம் வா போவோம். கரண், ஏன் ஃபீல் பண்ற? எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது. உன்னை கொடை கெட்டியமாக பிடிச்சிக்கோ. எவ்வளோ காத்தடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். புயல் கரையை கடக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். புயல் இன்னும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். பயப்படாத, முன்னெச்சரிக்கையாக நல்லா தன்னம்பிக்கையோட இரு. ஏன் இப்படி பயப்படுற கரண்? மௌனிகா, எனக்கு பயமா இருக்கு மௌனிகா. கரண் சொல்ற மாதிரியே கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். புயல் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. வா சீக்கிரம் போயிடலாம். மழை வேற பெஞ்சிட்டே இருக்கு. சீக்கிரம் வா போகலாம். 2 பேரும் பயப்படாதீங்க, சீக்கிரம் போயிடலாம் நம்ம வீட்டுக்கு, வாங்க. கரண், அழுவாதரா, போயிடலாம் வாடா. அழுவாதரா அழுவாதரா. மோனிகா, எனக்கு பயமா இருக்கு மோனிகா. என்னமோ தெரியல, கொடையெல்லாம் பறக்குது. சீக்கிரம் வா போகலாம் வீட்டுக்கு. கரண், ஏண்டி தங்கம் அழுவுறீங்க? மம்மி, நான் வரும்போது கொடையை எடுத்துட்டு வந்தேனா, கொடையெல்லாம் பிச்சுட்டு பறக்குது. செம்ம மழை, காத்து அடிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு. பேராண்டி, அப்படி தாண்டா இருக்கும். புயல் மழைனா அப்படி தாண்டா இருக்கும். இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது தங்கம். அது புயல் மழைனா பெஞ்சா அப்படியே ஃபுல்லாக கொடையெல்லாம் பறக்கும். நாம தான் கொடையெல்லாம் பார்த்து பிடிச்சிக்கிட்டோம். ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல, இனிமேட்டு கவலைப்படாத. மோனிகா, தம்பியை கொஞ்சம் பார்த்து கூட்டு வரது இல்லையா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க மோனிகா? ரித்திகா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் அழுகுறான்ல. மாமி, எங்களுடைய கொடியே பறக்குது, எங்களாலேயே எங்களை பிடிக்க முடியல. கரல் கிட்ட சொன்னேன், கரல் கொஞ்சம் கம்முன்னு வாடா, கொடையை கெட்டியுமா பிடிச்சிக்கோ, நான் அக்கா பக்கத்துலேயே வாடான்னு சொன்னேன். ரொம்ப கேட்க மாட்டேன்ட்டான், அழுதுகிட்டே வரான். நான் என்ன மம்மி பண்ணுறது? அதோட ஸ்கூல் பஸ்ஸு வர வேலை மம்மி. ஸ்கூல் பஸ்ஸு எப்போ வரும்னு பார்த்தோம், வரவே இல்லை. அதான் நடந்தே வந்துட்டோம். புயல் மழைன்னாங்க, சரி பயந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல மம்மி, அதான் நடந்தே வந்துட்டோம். டாடிக்கு ஃபோன் பண்ணோம், டாடிக்கு ஃபோனே போக மாட்டுது. மம்மி, பசங்களுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. மழையில் நனைஞ்சிட்டு ஒரு மாதிரியா இருக்கும், சாப்பிட கொஞ்சம் எல்லாம் இதமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வாங்க மம்மி. ஒரு நிமிஷத்தில் வரடி. என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வரடி? உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வரடி தங்கங்களா. ஆச்சி, எங்களுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸே செஞ்சுட்டு வாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற ஏதாவது இருந்தாலும் சேர்த்து செஞ்சு எடுத்துட்டு வாங்க. எனக்கு குக்கீஸ் பிஸ்கெட்டு வேணும், இல்லை குட்டிய பிஸ்கெட்டு வேணும், ஏதாவது கொடுங்க. நான் இப்போ எனக்கு பிஸ்கெட்டு தான் வேணும். கரண், நான் வாங்கி வச்சிருக்கேன்டா பிஸ்கெட்டு, நான் தரேன், நீ சாப்பிட்டு விட தங்கம். மம்மி, எனக்கு கீரை அடை வேணும். கீரை அடை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நிதைக்கே ஒரு கீரை அடை செஞ்சு கொடுப்பல்ல, அதை செஞ்சு கொடுக்க சொல்லு ஆச்சிக்கிட்ட. ஆச்சி எப்போ வந்தாலும் அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போல்லாம் அதை செய்யறதே இல்லை. எனக்கு கீரை அடை வேணும், செஞ்சு கொடுங்க. ரித்திகா கண்ணு, அதாவது கீரை, முருங்கைக்கீரை போய் பறிக்கணும்டா தங்கம். அது இப்போ போய் பறிக்க முடியாது. அதனால அதே மாதிரி கேழ்வரகு மாவை வச்சு அதில் வெள்ளத்தை போட்டு வெள்ளை அடை பண்ணி தரண்டி தங்கம். அது நீ சாப்பிடலாம். சரி தங்கம். அப்போ ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு அப்போ அது மாதிரி பண்ணி கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆச்சி, எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுங்க, எனக்கு சூப்பராக பிடிக்கும். எனக்கு கேவுரு அடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நடிச்சு சின்ன பிள்ளைல செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதான் எனக்கு பண்ணி கொடுங்க. ஆச்சு, எனக்கும் அந்த மாதிரியே பண்ணி கொடுங்க. பிஸ்கெட்டு கூட நான் அப்படி சாப்பிட்றேன், எனக்கு ஒரு ஆட்டை பண்ணி கொடுங்க. என்னடியம்மா, எல்லாரும் ஆப்ஷனும் அதே மாதிரியா இருக்குது, உனக்கு நீ என்னடி சொல்ற? அம்மா, நான் என்ன சொல்ல போறேன், என் பிள்ளைங்களுடைய ஆசை தான் என்னுடைய ஆசை. அவங்க என்ன கேட்குறாங்களோ செஞ்சு கொடுங்க, எனக்கு அதுவே பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, செஞ்சு கொடுங்கம்மா. சரி, ஓகே, மாவை பிசைவோம், செய்வோம், வெள்ளத்தை போடுவோம், சாப்பிடுவோம். மம்மி, நான் எதாவது ஹெல்ப் பண்ணுவேன், நீங்களே பண்ணுறீங்களா? நானே பண்ணுறேன்டி தங்கம். அது ஈஸியானது தானே, நானே இதுக்கு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நீ ராகி மாவு இந்த கபோர்டில் வச்சுருக்கேன், கபோர்டில் இருக்கிறத எடுத்துங்க, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கபோர்டில் இருக்கிறத எடுத்துங்க. சரிம்மா, இந்தாங்க குழந்தைங்களா, சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க, யாரும் நிற்காதீங்க, உட்காந்து சாப்பிடுங்க. சரி மம்மி, சரி மம்மி. ஓகே, இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க. எம்மியா இருக்கு, சூப்பராக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆச்சி, தேங்க்ஸ் ஆச்சி. ஆச்சி, ரொம்ப சூப்பராக இருக்கு. இதேமாரி ஒவ்வொரு இடையும் பண்ணி கொடுங்க ஆச்சி. எனக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் அவங்க வீட்டில் இப்படி தான் செய்வாங்களாம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாங்க. நீங்கள் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காச்சு.
ஆச்சி தேங்க்ஸ் ஆச்சி, செம்ம சூப்பரா இருக்கு, எம்மியா இருக்கு. யோ 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 யோ. மம்மி சூப்பரா இருக்கு மம்மி, எப்படி மம்மி பண்ணிருக்கீங்க? நல்லா டேஸ்டா இருக்கு மம்மி. ஏய் இது எனக்கு பழைய பக்குவம் தாண்டி, நல்லா இருக்கும். நான் அழகாக ஏற்கனவே பண்ணது தானே, அதனால் எனக்கு ஈஸியாகிடுச்சு. நீங்கள் சாப்பிடுங்க. எனக்கு பழக்கம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு எனக்கு பழக்கமாகிடுச்சு இல்லை, அதான் உங்களுக்கு இது புதுசாக இருக்கிறதால உங்களுக்கு தான் இருக்குது.